கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் சிம்ம லக்னம். எப்பதான் விடிவு காலம் பிறக்கும்? வாழ்க்கையில வந்து மேல ஏறினாலும் கீழே இறங்கிட்டே இருக்கிறேன். அப் அண்ட் டவுனான வாழ்க்கை தரம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, பொதுவா உங்களோட ஜனன ஜாதகத்துல வந்து இந்த மாதிரி கால சர்ப்ப தோஷமோ இல்லாட்டினா வந்து நாக தோஷமோ பெற்று இருந்துச்சுன்னா, அந்த ஜாதகர்களுக்கு வந்து அப் அண்ட் டவுனான வாழ்க்கை தரம் இருந்துகிட்டே இருக்கும். அதான் வந்து நம்ம நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், மறுபடியும் ஜீரோக்கு வந்துரும். மறுபடியும் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் மேல போற மாதிரி இருக்கும், மறுபடியும் கீழே வந்துரும். இந்த மாதிரி அமைப்பு உங்களோட ஜாதகத்துல இருக்குதான் டபுள் செக் பண்ணிக்கோங்க. 2, 8 கெட்டு போயிருந்தா கூட இந்த பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி 6, 12 கெட்டு போயிருந்தா கூட இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்ளத்துல வந்துரும். இது வந்து ஜனன ஜாதத்தின் அடிப்படையில். சரி, கோச்சாரத்துக்கு கடகராசிக்கு இப்போதைக்கு பலன்கள் நல்லா போகுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு, கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, குரு அதிசார பலன்கள்ல வந்து கடகராசிக்கு ஜென்ம குரு அடுத்த 2 மாசத்துக்கு வந்து உங்களுக்கு நல்வொரு வாழ்க்கை தரத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போறாரு. அப்ப இவர் வந்து உங்களுக்கு ஜென்ம குருவா வந்து உங்களோட பூர்வீக ஸ்தானத்தையும் உங்களோட திருமண வாழ்க்கையும் அதுபோல் உங்களோட பாக்கிய ஸ்தானத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்த 2 மாசம் இப்ப இருக்கிற பிரச்சனையில இருந்து உங்களை ரிலீவர் பண்ணாரு. ஆல்ரெடி நீங்க சனி பயிற்சியை பார்க்க வேண்டாம், ராகு பயிற்சியை பார்க்க வேண்டாம், குரு நின்று உங்களுக்கு நல்வொரு பலன்களை ஏற்படுத்தார். அப்ப நல்ல பலன்னா என்ன அப்படின்னா, இப்ப வரைக்கும் வந்து நீங்க கோஷத்துல இருக்கிறீங்கன்னா மறுபடியும் வந்து உங்களுக்கு ஒரு தொழில் நுணுக்கத்தை உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவார். தொழில் மூலியமா வந்து உங்களை மறுபடியும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய விஷயத்தை இவர் ஏற்படுத்துவார் அப்படின்னு உங்களை ஞாபகப்படுத்துறேன். அப்ப அதன் மூலியமா வந்து நம்ம ரெகுலர் பினான்சியல இருந்து நம்ம வந்து பினான்சியலா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கரெக்டா தக்க வைக்கிறது. இப்போ கோயில் கட்டுறது தான் வேலை, கோயில் கட்டி முடிக்கிற வரைக்கும் தான் கஷ்டம். கோயில் கட்டினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் நீங்க ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் ப்ராப்ளம், ஒரு வேலையில போய் சேர்ற வரைக்கும் தான் ப்ராப்ளம். வேலை சேர்ந்துட்டாலும் வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டாலும் அதை நீங்க மெயின்டைன் பண்ண ரெகுலரான இன்கம் பேசஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். இப்போ கடகராசிக்காரங்களுக்கு குரு ஆதிசாரம் ஆகிறது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பிலை இவர் ஏற்படுத்துவார். அதை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. உங்க ஜனன ஜாதகமும் இதுல ஒத்துழைச்சிச்சுன்னா சிறப்பு தான். சரிங்களா?